உலகத்தில் இருக்கக்கூடிய எழுத்தாளர்கள் அத்தனை பேருக்கும் ஒரு மிகப்பெரிய சோர்ஸ் ஆஃப் இன்ஸ்பிரேஷனாக இருப்பவர் பிடல் காஸ்ட்ரோ. அது உலகத்தினுடைய அத்தனை எழுத்தாளர்களுக்குமே அது தெரியும். நான் 20 வயதிலே இடதுசாரி இயக்கத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருந்த காலத்திலே, பின்னே இருந்து உந்தி தள்ளியவர்கள் சே குவேராவும், பிடல் காஸ்ட்ரோவும் தான். அவர்களுடைய அந்த போராட்டம், அமெரிக்க ஏகாதிபத்தியத்துக்கு எதிராக நெஞ்சு நிமிர்த்து நின்ற அவர்களுடைய தீரம், இவை எப்போதுமே எழுதிக் கொண்டிருக்கக்கூடிய எழுத்தாளர்களுக்கு ஒரு மிகப்பெரிய உந்து சக்தியாக இருந்து கொண்டே இருக்கிறது. அதை விட முக்கியம், நான் இவரை பற்றி உங்களோடு சில நிமிடங்கள் பேசுவதற்காக எழுத்தாளர்கள் யாரேனும் குரல் பற்றி எழுதியிருக்கிறார்களா என்று தேடி பார்த்தபோது, அவருடைய அரை நூற்றாண்டு நண்பரான நோபல் பரிசு பெற்ற எழுத்தாளர் கேப்ரியல் கார்சியா மார்க்வஸ் அவர்களுடைய ஒரு கட்டுரை ஒன்றை பார்த்தேன். அந்த கட்டுரையினுடைய ஒரு சின்ன கட்டுரை தான். அந்த தலைப்பு என்ன கொடுத்திருந்தாருன்னா, "ஃபிடல் ஐ திங்க் ஐ நோ" அதான் தலைப்பு. இவர்தான் ஃபிடல் என்று நான் நினைப்பதை இது எழுதுகிறேன். இவர்தானா ஃபிடல்ங்கிறது தெரியாது எனக்கு. ஆனா இவர்தான் ஃபிடல் அப்படின்னு நான் நம்புறேன். அவரை பத்தி எழுதுறேன்னு சொல்லி சில விஷயங்கள் எழுதியிருக்காரு. அதுல பயங்கர இன்ஸ்பிரேஷனாக பல விஷயங்கள நான் பார்த்தேன். ஒண்ணு வந்து அவருடைய வாசிப்பு. அது பிரேக்ஃபாஸ்ட் முடிக்கிறதுக்குள்ள 200 பக்கம் வாசிச்சுருவாராம். 200 பக்கம். அவர் எழுதுறாரு, மார்க்வஸ் எழுதுறாரு. அ என்ன என்ன வார்த்தை போட்டிருக்காருன்னா, பிரேக்ஃபாஸ்ட் வித் அட்லீஸ்ட் 200 பேஜஸ். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடும்போது 200 பக்கத்த புரட்டி படிக்கிறான்னா, அந்த மனுஷன் நம்மலாம் என்ன படிக்கிறோம்னு ரொம்ப கேவலமா இருக்கு. 2 பக்கம் படிக்கிறதே ஒரு பெரிய சாதனையா நினைக்கிறேன். நமக்கு முன்னாடி அவர் அங்க நிக்கிறாரு. அப்புறம் அவருடைய வாசிப்பினுடைய தளம் வந்து வேறு வேறு தளங்கள்ல. ஒரு வரி எழுதுறாரு, "ஃபெடல் நெவர் லூசஸ் எனி அக்கேஷன் டு இன்ஃபார்ம் ஹிம்செல்ஃப்." அது எதை பற்றியாவது தெரிந்து கொள்வதற்கு ஒரு சிறிய வாய்ப்பு கிடைத்தாலும் அது அத மிஸ் பண்ணவே மாட்டாரு அவரு. எப்போதும் அறிந்து கொண்டு எனக்கு பகத்சிங் தான் ஞாபகம் வந்துச்சு. தூக்குல போகுறதுக்கு முன்னாடி அவர் புத்தகத்த படிச்சுக்கிட்டு இருந்தாருங்கிறத அதத்தான் நான் லிங்க் பண்ணி அத வந்து நான் பார்க்கிறேன். சாக போகும்போது ஒரு மனுஷன் என்ன படிக்க போறான்? ஏன் படிக்கிறான்? இல்ல இந்த ஒரு புத்தகம் வந்துருச்சு. இந்த அறிவை தெரிந்து கொள்ளாமல் நான் முட்டாளாக சாகக்கூடாது என்று அவன் வாசித்தான்ங்கிறது தான். அதுதான் அதே கேரக்டர் தான் ஃபிடல் காஸ்ட்ரோட்ட அது. தொடர்ந்து வாசித்துக் கொண்டே இருக்கிறார். அதை விடவும் இன்ஸ்பைரிங்கான ஒரு விஷயம் ரைட்டருக்கு என்னன்னா உலகத்துல, இவருக்கு இருக்கிற வேலை கொஞ்சமா ஃபிடலுக்கு? ஒரு புரட்சியை நடத்தியிருக்கிறார். புரட்சிகரமான அரசாங்கத்தை தலைமை தாங்கி நடத்துகிறார். அமெரிக்கா குடுக்கிற குடைச்சல் 67 ஆண்டுகளாக பிளாக்கேட் பண்றான். இவ்வளவுத்தையும் மீறி அவர் நேரம் ஒதுக்குறாரு. எதுக்கு தெரியுமா? மார்கோஸ் உடைய ஒரு நாவலுடைய ஸ்கிரிப்ட ப்ரூஃப் பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஏன்னா கற்பனையே பண்ணி பார்க்க முடியல. ஒரு தலைவர், அரசியல் தலைவர், ஒரு நாட்டினுடைய தலைவர் வந்து ஒரு ஒரு நாவல குடுத்தா அத படிக்கிறதே பெருசு. இவர் வந்து அது பிரிண்ட் போறதுக்கு முன்னாடியே பார்த்து அதுல ஹிஸ்டாரிக்கலா எதுவும் தவறு இருக்கான்னு சரி பார்த்து திருத்தி குடுக்குற வேலைய செஞ்சிருக்காருன்னு மார்கோஸ் எழுதுறாரு. என்ன ஒரு அதாவது கற்பனையே பண்ணி பார்க்க முடியல. அப்படி ஒரு 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 மகத்தான மனிதராக, எழுத்தை நேசிக்கக்கூடிய ஒருவராக, மார்கோஸ் ஒரு நாவல் எழுதி இவர் இன்னைக்கு அனுப்புனாருன்னா, இன்னைக்கு நைட் அவருக்கு கை கிடைச்சதுன்னா, அதிகாலையே 4 மணிக்கு கூப்பிட்டுருவாராம் ஃபோன்ல. மார்கோஸ கூப்பிட்டு உங்க நாவல படிச்சு முடிச்சுட்டேன். என்னென்ன பிரச்சனை இருக்கு, இதெல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லி பேசிருவாராம். அந்த இரவிலேயே எந்த எந்த நள்ளிரவானாலும் அவருக்கு ஒரு பக்கம் ஒரு புது மேட்டர் வந்துச்சுன்னா, அத உடனே வாசித்துருவார் என்பதை மார்கோஸ் எழுதுகிறார். ஓ! இன்னொன்னு எனக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு 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 விஷயத்தை மார்கோஸ் சொல்றாரு. என்னன்னா, அவரு சமைப்பாரு. பிடல் காஸ்ட்ரோ வீட்ல சமைப்பாரு. ரொம்ப ரொம்ப முக்கியமான செய்தியாக நான் இதை பார்க்கிறேன். புரட்சியாளர்கள் சமைப்பாங்க. சும்மா தின்னுட்டு திரிய மாட்டாங்க அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. தன்னை ஒரு பெரிய புரட்சியாளர் நினைச்சுக்கிட்டு சோறு பொங்குற அடுப்படி பக்கமே போகாத புரட்சியாளர்கள நாடு பூராவும் நாம் வச்சிருக்கோம். ஆனால் பிடல் காஸ்ட்ரோ சமைச்சாரு. ஏன் இங்க தமிழ்நாட்டுல பிஆர் சமைக்கலையா? ஈ. ராமமூர்த்தி சமைப்பாரு. வீட்டுக்கு வந்தாருன்னா அவர் தான் சமைப்பாரு. இவங்க எல்லாத்தையும் விட பெரிய புரட்சியாளர்களா நம்ம சோறு திங்கிற ஆளுகளா நம்ம இருக்கிறோம். அது வித் சயன்டிஃபிக் ரெசிப்பீஸ். அதாவது காஸ்ட்ரோ வந்து வித் சயன்டிஃபிக் ரெசிப்பீஸ் சமைப்பாராம். புதுசு புதுசா வந்து ரெசிபி தயார் பண்ணுவாராம். இது இது இந்த செய்தியெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப லட்டு மாரியான ஒரு செய்தி. இன்னும் ஊர் ஊரா போய் ஆண்களை கழுவி ஊத்துறதுக்கு இது ஒரு முக்கியமான ஒரு ஒரு செய்தியாக எனக்கு கிடைச்சிருக்கிறது. ஆமா.
அங்கோலா அங்கோலா வார் பத்தி நமக்கு தெரியும். ஹிஸ்டரியில நம்ம படிச்சிருக்கோம். அங்கோலா வார்ல வந்து கியூபன் ட்ரூப்ஸ் எல்லாம் போயி அ அ போராடுனது கதை தெரியும். அத பத்தி ஒரு இன்டர்வியூ குடுக்குறாரு. ஒரு ஒரு யுஎஸ் நியூஸ் பெர்சனுக்கு. அந்த நியூஸ் பெர்சன் வந்து நம்பவே மாட்டேங்கிறாரு. அங்கோலா போருக்கு நேரடியாக காஸ்ட்ரோ போய் நின்னு ஒவ்வொரு இடத்துலயும் இருந்து தான் போராடினாருன்னு அவர் நம்புறாரு. அவர் குடுத்த இன்டர்வியூ அப்படி இருக்குங்கிறாரு மார்கோஸ். அங்க போனதே இல்ல அவரு. ஒரு ட்ரூப்ஸ் போகுது, இதான் இருக்குது. ஆனா இவரு அந்த ஒவ்வொரு நூக் அண்ட் கார்னரும் எப்படி அந்த படைகள் திரும்பிச்சு வச்சுச்சுன்னு டீட்டெயில்ஸ் அவ்வளவு டீட்டெயில்ஸ் வந்து அவர் குடுக்குறாராம். அப்படி ஒரு ஒரு மனிதராக அவர் இருந்திருக்கிறார். கியூபாவை அடுத்து பிடல் காஸ்ட்ரோ மிகவும் அறிந்த ஒரு நாடு ஒன்று இருக்கிறது என்றால், அது யுஎஸ்ஏ தான் சொல்றார் மார்கஸ். ஏன்னா எதிரி நாட்டத்தானே ரொம்ப டீட்டெயிலா படிக்கணும். அமெரிக்காவுடைய மக்கள், அவருடைய கலாச்சாரம், அவருடைய சிந்தனை முறை எல்லாத்தையும் ரொம்ப டீட்டெயிலா அறிந்து கொண்டவராக பிடல் இருந்தார் என்று அவர் குறிப்பிடுகிறார். He never refused to answer any question. அவர் எந்த ஒரு கேள்விக்கும் அது பதில் சொல்லாமல் விட்டதே கிடையாது அப்படின்னு மார்கஸ் சொல்றார். நான் ஒரு பெரிய இன்டர்வியூ ஒண்ணு பார்த்தேன். வீடியோ ஒண்ணு இருக்கு. அது அநேகமா YouTubeலயும் இருக்கலாம் நினைக்கிறேன். ஒரு 2, 3 மணி நேரம் இன்டர்வியூ அது. அதுல வந்து இவர் கேட்கிற எல்லா யுஎஸ் உடைய ஒரு ஒரு புகழ்பெற்ற ஒரு தயாரிப்பாளர், பட தயாரிப்பாளர் தான் படத்த எடுக்குறாரு. அந்த இன்டர்வியூல வந்து அவருக்கு ஒரு கேள்வி கேட்கிறாரு. "நீங்க ஏன் எப்ப பார்த்தாலும் உங்க மக்கள்ட்ட பேசும்போது குறைஞ்சது 4 மணி நேரத்துக்கு குறையாம பேசுறீங்களே, அது ஏன்னு?" கேட்கிறாரு. உண்மையிலேயே அது எனக்கு வந்து வாழ்க்கையிலே மறக்க முடியாத ஒரு ஒரு பதில். திரு காஸ்ட்ரோ சொன்ன பதில் வந்து, "ஐ ஹேவ் டூ கன்வின்ஸ் மை பீப்பிள்" அப்படின்னு சொல்றாரு. இந்த ஒரு வரி தான் பதில். "ஐ ஹேவ் டூ கன்வின்ஸ் மை பீப்பிள்." ஸோ எத்தனை மணி நேரங்கிறது அல்ல பிரச்சனை. நான் மக்களை கன்வின்ஸ் பண்ற வரைக்கும் என்னுடைய ஆர்குமெண்ட்ஸ் பூரா சொல்லி ஆகணும். இதுதான் இன்று கியூபாவை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறது. இதுதான் கியூபா அரசாங்கம் என்ன செய்கிறது என்பதை மக்களுக்கு சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். மக்களை கன்வின்ஸ் பண்ணிக் கொண்டே இருக்கிறார்கள். எந்த ஒரு போராட்டத்தையும், எதையும் முன்னெடுப்பதற்கு முன்னால் எந்த மக்களுக்காக போராடுகிறோமோ, அந்த மக்களை கன்வின்ஸ் பண்ணணுங்கிறது தான் நமக்கு கிடைக்கிற செய்தி இதுல. இதிலே நாம் சரியாக இருந்தோமா என்பதை பிடலினுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் உரசி பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. தெருவில் மக்களோடு பேசும்போது 100% திறந்த மனதோடு பேசுவார். அவருடைய பேச்சில அஃபெக்ஷன் அப்படி இருக்கும். அதாவது அவர் சொல்றாரு, க்ரூட் ஃபிராங்க்னஸ் ஓட பேசுவார்ன்னு எழுதுறாரு. அப்புறம் வந்து அவரு அந்த கட்டுரையை முடிக்கும்போது சொல்றாரு, வாட் ஹி மோஸ்ட் மோஸ்ட் விஷ்டு டு டூ இன் திஸ் வேர்ல்ட். இந்த உலகத்திலேயே நீங்க ரொம்ப கட்டாயமாக செய்ய வேண்டிய வேலை என்று ரொம்ப நீ ஆசைப்படக்கூடிய ஒரு காரியம் என்னன்னு கேட்கிறாரு. அவர் சொல்றாரு, ஸ்டாண்ட் ஆன் எ கார்னர். ஏதோ ஒரு மூலையில நிக்கத்தான் விரும்புறேன் அப்படின்னு சொல்றாரு. எல்லாவற்றையும் செய்துவிட்டு அவர் ஒரு ஒரு நான் ஒரு மூலையில தன்னை முன்னிறுத்திக் கொள்ளாத ஒரு ஒரு பெரிய தலைமை. அதான் அந்த செய்தி. அதான் அவர் தன்னை முன்னிறுத்திக் கொள்ளவில்லை. தனக்கு சிலை வைப்பதை ஒருபோதும் அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. எந்த ஒரு கட்டடத்துக்கும் தன்னுடைய பெயரை வைப்பதை அவர் ஒருபோதும் ஒப்புக்கொள்ளவில்லை. இதெல்லாம் வந்து நம்ம மக்கள்ட்ட எடுத்து சொல்ல வேண்டிய முக்கியமான செய்திகள். இதெல்லாம் சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் தான். பிடல்ட்ட இருந்தும், கியூபால இருந்தும் நம்ம எடுத்து சொல்ல வேண்டிய சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் இருக்கு. இதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்கான ஒரு விஷயம் என்னன்னா, நாங்கள் அறிவொளி இயக்கத்திலே கிராமமாக சென்று மக்களிடம் கல்வி பணி ஆற்றிய ஒரு காலத்திலே, கிராமங்களுக்கு போனோம்னா நம்ம தொண்டர்கள் வந்து, "என்ன சார் போர்டு வரல சார், ஸ்லேட் வரல சார்" ஒரு புகாரா பண்ணுவாங்க. அப்ப நாங்க சொல்றது இதுதான். கியூபால என்ன நடந்துச்சு தெரியுமா? அங்கே அறிவொளி இயக்கத்தை பிடல் காஸ்ட்ரோ ஆரம்பித்தார். அதாவது சார் நீ கற்பனை பண்ணி பார்க்க முடியல. அதாவது ஆட்சிக்கு வந்தோனே எல்லா நாட்டு மக்கள் அவ்வளவு பேருக்கும் கல்வி. நாட்டில கூட குழந்தைகளுக்கெல்லாம் கல்வின்னு அவர் சொல்லல. நாட்டு மக்கள் அத்தனை பேருக்கும் கல்வி. இதான் பிடல். நாட்டு அவங்க அத்தனை பேருக்கு கல்வின்னா என்ன செய்றது? கத்துக் கொடுக்கிறது யார் இருக்கா? ஒரு வருஷம் ஸ்கூல பூரா மூடிட்டார். கியூபாவுடைய அத்தனை பள்ளிக்கூடங்களும் ஓராண்டு மூடப்பட்டது. அத்தனை பள்ளி மாணவர்களும், கல்லூரி மாணவர்களும், பல்கலைக்கழக மாணவர்களும் கிராமங்களுக்கு அனுப்பப்பட்டார்கள். அவங்க போய் அங்க மக்களுக்கு ஆனா ஆவன்னா சொல்லிக் குடுக்குறாங்க. அங்க போர்டு இல்ல. போர்டு இல்ல. போர்டு இல்லைன்னா என்ன செய்றது? அந்த ஊர்ல எத்தனை எரும மாடு மேயுது? அத பூரா பத்தி கொண்டு வந்து கிளாஸ்ல நிப்பாட்டி, அந்த எரும மாட்டுக்கு மேல எழுதி போடுறாங்க. அங்க ஆனா ஆவன்னா எழுதி போட்டு அத வச்சு நடத்துறாங்க. இப்படி ஒரு ரெவல்யூஷன். இதுதானே உண்மையான ரெவல்யூஷன். ரெவல்யூஷன்னா அந்த ஆயுதம் தாங்கி போராடி செங்கொடிய நட்டுறதோட ரெவல்யூஷன் வந்து முடியறதில்ல. அப்பதான் துவங்குது. உண்மையிலேயே இந்த கல்விங்கிற இதுல கியூபா குடுத்திருக்கக்கூடிய அவ்வளவு இன்புட்ஸ் இருக்கு. அப்ப என்ன பண்ணாரு? ஒரு வருஷம் முழுக்க பாடம் நடத்தி, மொத்த நாடு 1ஆம் வகுப்பு பாஸ் பண்ணிருச்சு. அடுத்த ஆண்டு மொத்த நாடு 2ஆம் வகுப்பு பாஸு.
அடுத்த ஆண்டு 3ஆவது பாஸ். 9வது பாஸ் பண்ற வரைக்கும் விடல. இன்னைக்கு அந்த மொத்த நாடுமே 9வது பாஸ் பண்ண நாடு அது. நீங்க பாருங்க இந்தியாவுல இப்ப 12 பாஸ் பண்ணியிருப்பாங்க. தோழர் சொல்றது போல. அது அது ஆன்கோயிங் ப்ராசஸ் போயிட்டே இருக்கு. நாம வந்து குழந்தைகளை படிக்க வைக்கிறது பற்றி மட்டும் யோசிக்கிறோம். தேசத்தை படிக்க வைக்க வேண்டும். தேசத்தை படிக்க வைப்பதற்கு என்ன பிளான் நம்மிடம் இருக்கிறது என்றதெல்லாம் பல கேள்விகளை வந்து இந்த சின்ன 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 முயற்சிகள். அவரு சேகோராவ தொழில் அமைச்சரா போடுறாங்க. தொழில் அமைச்சரா என்ன செய்யணும்? நேரடியா போய் அரை நாள் மினிஸ்ட்ரியல் ஆபீஸ்ல உட்கார்ந்து வேலை பார்க்கிறது. மீதி அரை நாள் போய் கரும்பு தோட்டத்துல போய் தொழிலாளியா வேலை பார்க்கிறாரு. நீ தொழிலாளியா வேலை பார்க்காம தொழில்துறை பத்தி உனக்கு என்னடா தெரியும்னு கேட்கிறாரு. அவருடைய லைஃபின் மூலமா கேட்கிறாங்க. இப்படி ஒரு அமைச்சரவை தான் அவங்க வச்சிருந்திருக்காங்க. சோ கல்வியை பற்றி அவருக்கு இருந்த கருத்து, அது நாட் ஒன்லி எ ஹியூமன் ரைட். அது ஒரு மனித உரிமை என்பதை தாண்டி, இட் இஸ் எ ஷேர்டு சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்றார். இட் இஸ் எ எஜுகேஷன் இஸ் எ ஷேர்டு சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. மொத்த சமூகத்தினுடைய பொறுப்பு அது. கூட்டு பொறுப்பு என்று அவர் சொல்கிறார். இதைத்தான் அவங்க அமுல்படுத்துறாங்க. அதனால தான் அந்த கல்வியின் தரம் உயர்ந்ததும், அதன் மூலமாக அத்தனை சயின்டிஃபிக்கான டெக்னாலஜிஸ் எல்லாம் மலையில் இருக்கக்கூடிய ஒரு சிறிய கிராமத்து பள்ளிக்கூடத்துக்கு கொண்டு சேர வைத்தார்கள். ஆகவேதான் அவ்வளவு விஞ்ஞானிகள் உருவானார்கள், அவ்வளவு டாக்டர்ஸ் உருவானாங்க. இங்க அந்த ஒரு விகிதாச்சாரம்லாம் அங்க இல்ல. இங்க நமக்கு 1000 பேருக்கு ஒரு டாக்டர் இப்படி நம்ம கணக்கு போடுறோம்ல. அங்க வந்து எக்கச்சக்கமா இருக்காங்க டாக்டர்ஸ். அவங்க என்ன செய்ய தெரியாம வெளிநாடுகளுக்கு அனுப்பிட்டு இருக்காங்க. போய் சேவை பண்ணுங்கப்பா போய் அப்படின்னு சொல்லி. கொரோனா காலத்துல தடுப்பூசியை உள்ள விடாம தடுத்துட்டான் அமெரிக்காக்காரன். காஸ்ட்ரோ வந்து விஞ்ஞானிகளை எல்லாம் கூப்பிட்டு வச்சு பேசுறாரு. அவர்கள் சொந்த தடுப்பூசியை உருவாக்குகிறார்கள். அந்த அந்த ஊசி எஃபெக்டிவான ஊசியாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இத்தாலி மாதிரி G8 நாடுகளுக்கு தடுப்பூசி அனுப்புறாங்க. எவ்வளவு பெரிய சாதனை இது! இந்த சாதனை எல்லாம் கியூபா சாதித்திருக்கக்கூடிய சாதனைகள் எல்லாம் வேற ஒரு நாடு சாதிச்சதையெல்லாம் கம்பேர் பண்ண முடியாது. ஏனென்றால் 67 ஆண்டு காலமாக அமெரிக்காவுடைய பொருளாதார தடையும், உலக நாடுகளோடு வர்த்தகம் செய்ய முடியாம ஏற்பட்டிருக்கக்கூடிய தடைகளையும் தாண்டி இந்த சாதனைகளை கியூபா சாதித்திருக்கிறது. ஆனால் இன்றைக்கு மிகப்பெரும் நெருக்கடியிலே அவர்கள் இருக்கிறார்கள் என்பதும் உண்மை. அவர்தான் நான் வந்து இந்த மாரி அவருடைய சொன்ன சின்ன சின்ன விஷயங்கள கூட நம்ம தொகுத்து பார்த்தாலே ஒரு மிகப்பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷன் நமக்கு கிடைக்கிறது. ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்லி நிறைவு செய்ய விரும்புகிறேன். அவர் இளைஞர்களை பார்த்து அவர் சொல்வது, வரலாற்றை படியுங்கள். அவர் சொல்றார், வரலாற்றை நீங்கள் வாசியுங்கள். வரலாற்றை வாசிப்பதன் மூலம் மட்டும்தான் உங்களுடைய சொந்த மனச்சாட்சியின் பாதையிலே நீங்கள் புரட்சிகரமான இடத்துக்கு வந்து சேருவீர்கள் என்று சொல்றார். ஒரு வரலாற்றை வாசிப்பதில் அவருக்கு மிகப்பெரிய முக்கியத்துவம் இருக்கிறாரு. நீங்க உங்கள் சொந்த கான்சைன்ஸ் அடிப்படையில் நீங்கள் புரட்சியாளராக மாற வேண்டும். சும்மா வந்து நாட் அஸ் மியர் ரிப்பீட்டர்ஸ் ஆஃப் எம்ப்டி ஸ்லோகன்ஸ்னு முடிக்கிறார். நீங்க வந்து அதாவது நாட் அஸ் மியர் ரிப்பீட்டர்ஸ் ஆஃப் எம்ப்டி ஸ்லோகன்ஸ். வெற்றுக்கூடான முழக்கங்களுக்கு பின்னால் முழக்கங்களை எழுப்புவவர்களாக இல்லாமல் உண்மையான புரட்சியாளர்கள் நீங்கள் மாற வேண்டுமானால் வரலாற்றை வாசியுங்கள் என்று சொன்னார். அவர் வரலாறு என்னை விடுதலை செய்யும் என்று மட்டும் சொல்லவில்லை, வரலாற்றை வாசியுங்கள் என்று நமக்கு சொல்லி சென்றிருக்கிறார். அதை பின்தொடர்வோம். நன்றி, வணக்கம்.